அப்புறம் என்ன மக்களே, இந்த சீசன் பிக் பாஸ் தாறுமாறாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி கண்டஸ்டண்ட்டாக அவங்க ஆடிஷன் எடுத்திருக்காங்க. 80 கண்டஸ்டண்ட்டாக அவங்க ஆடிஷன் எடுத்து வச்சிருக்காங்க. லாஸ்ட் செட் ஆஃப் இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அதில் செலக்ட் ஆக போகிறா, என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோமா? ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் அவங்க பிபி ரகமானி. பிக் பாஸ் 10 தமிழ் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போது. நீங்கள் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். அதே மாதிரி தான் நானுமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காமன் மேன் ஷோ இந்த வாரம் ஆரம்பிக்க போகுது. ப்ரோ எப்படி இருக்க போகுது காமன் மேன் ஷோ? பயங்கரமாக இருக்குமா இல்லை மொக்கையான டாஸ்க் வைக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்துருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ என்ன கதை ப்ரோ? கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன பிளாக்கி ஸ்டாருன்றாங்க, அவருன்றாங்க, இவருன்றாங்க, உருட்டிகிட்டு இருக்காங்க ப்ரோ அவங்க இஷ்டத்துக்கு. நீங்கள் தான் கரெக்டாக சொல்லுவீங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லி எனக்கு தினைக்கும் ஒரு 10 to 15 DM வந்துடுது மக்களே. ஸோ அதனால தான் உங்களுக்காக அப்டேட் கொடுக்கலான்னு சொல்லி வந்துட்டேன். இனிமேல் டெய்லியும் நம்ம சேனலில் வீடியோ வந்துடும், லைவும் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், பிபி ட்ராக்கர் மணி எக்ஸ்பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணி செலக்ட் ஆக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாதினி குமார், ஓகேங்களா? இவங்களை வந்து நம்ம ஆல்ரெடி ரிவீல் பண்ணியிருந்தோம் போன சீசனே. இவங்க உள்ளே வர வேண்டியது வேற ஒரு சீரியலில் வந்துட்டு அவங்க கமிட் ஆகிட்டாங்க, வெப் சீரிஸில், விச் இஸ் ஹார்ட் பீட், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு படமும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க பிஸியானதுனால உள்ளே வர முடியல. இந்த சீசன் அவங்க உள்ளே வராங்க. ஹார்ட் பீட்டில் வேறு அவங்க இல்லை, ஓகேங்களா? ஸோ பாதினி குமார் அவர்கள் இந்த சீசன் உள்ளே வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அவங்க ஆடிஷனும் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் விஷயம். பாதினி குமார் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்குது நண்பர்களே. ஹார்ட் பீட்டில் சொல்லவா வேணும், ஹார்ட் பீட்டில் யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ எல்லாருக்கும் பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ பாதினி குமார் உள்ளே வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. பிகாஸ் அவங்க லாஸ்ட் இன்டர்வியூக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாதினி குமார் இஸ் ஆல் செட் டு ஜாயின் பிக் பாஸ் 10 தமிழ். ஸோ ரெண்டாவது கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இவங்களோட பொண்ணு வரதா ஒரு 2 சீசனாக பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. பட் இவர் வராரா பயங்கரமாக இருக்குமே ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆவீங்க. ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ண போகிறேன். ரிவீல் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலையும் போஸ்ட், இதே நேரத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இன்ஸ்டாலையும் நான் போஸ்ட் போட்டுருவேன். யாருன்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக எல்லா சீசன்லேயும் ஒரு டான்ஸ் மாஸ்டர் வருவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த சீசனில் ஸ்ரீதர் மாஸ்டர் உள்ளே வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அவருமே ஆடிஷன் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. இஸ் ஆல் செட் டு ஜாயின் பிக் பாஸ் 10 தமிழ், ஓகேங்களா? ஸ்ரீதர் மாஸ்டர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயங்கர ஜாலி கேரக்டர் தான் நம்மளுக்கு தெரியும். சாண்டி மாஸ்டர் எப்படியோ அதே மாதிரி தான் இவருமே. ஸோ உள்ளே போய் என்னெல்லாம் பண்ணுறாருன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸ்ரீதர் மாஸ்டர் வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ப்ரோ. ஸ்ரீதர் மாஸ்டர் வராருன்னொன்னே வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு வைப் வருது. ஸோ தேர்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கண்டஸ்டன்ட் நான் இதில் சொல்ல போகிறேன். 2 பேர் இருக்காங்க. அது 2 பேரில் ஒருத்தவங்க வர்றது ஆல்மோஸ்ட் உறுதிங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபரீனா அவர்கள் ஒரு 4 சீசனாகவே அவங்க பேர் அடிபட்டுருக்கு. ஒரு சீசனில் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, அதனால் வர முடியல. இன்னொரு சீசனில் வந்துட்டு சீரியலில் பிஸியாக இருந்தாங்க, அதனால் வர முடியல. இப்போது அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க. நிறையா நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விஜய் சார் விஷயத்தில் நிறையா பேசி, அந்த நீட் விஷயத்தில் சில விஷயத்துலலாம் பேசி கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக இருக்காங்க. இப்போ உள்ளே போய் அந்த நெகட்டிவிட்டியை பாசிட்டிவிட்டியாக மாற்றுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஃபரீனாவுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபரீனாவுக்கும் சும்மா சொல்லக்கூடாது. அக்கா உள்ளே போனாங்கன்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ ஃபரீனா அவர்கள் உள்ளே போய் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஃபரீனா அவர்கள் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் இன்டர்வியூக்கு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபரீனா அண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜனனி அசோக் குமாரையும் நீங்கள் போன சீசன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களும் உள்ளே வரதா இருந்துச்சு, லாஸ்ட் மினிட்ல மிஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ திவ்யா கணேஷ்க்குலாம் முன்னாடி அவங்க தான் உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க லாஸ்ட் மினிட்ல தான், அதுக்கப்புறம் தான் திவ்யா கணேஷ் அவங்க வைல்ட் கார்டு என்ட்ரியில் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த சீசனில் திவ்யா கணேஷ் நம்மளுக்கு வருது பார்த்தீங்களா? திவ்யா கணேஷ்னு வீடியோ போடாலுமே திவ்யா கணேஷ்னு கமெண்ட் பண்ணுறீங்களா? அவங்க டைட்டில் அடிச்சுட்டு சீசனே முடிஞ்சு போச்சுயா. நான் நேற்று வீடியோ போடுறேன் நண்பர்களே, சீசன் 10 கண்டஸ்டன்ஸ் திவ்யா கணேஷ் நீ திவ்யா கணேஷ் பிஆர் தானே? சத்தம் கட்டாமல் இருங்க. இன்னும் பார்வதி திவ்யான்னு இன்னும் விட்டு தள்ள மாட்டேறீங்களா? சீசன் முடிஞ்சு 9th முடிஞ்சு 10th வந்துருச்சியா? 10th வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ ஜனனி அசோக் குமார் அவர் ஃபரீனா ஆசாத் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க உள்ளே போகிறது உறுதி. ஸோ இந்த 2 பேரில் யார் வந்தால் நல்லா இருக்குன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஜனனி வந்தால் நல்லா இருக்குமா இல்லை ஃபரீனா வந்தால் நல்லா இருக்குமான்றதை மறக்காமல் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம ராஜ் பிரியன் அவர்கள் லுங்கி பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சு ரீல்ஸ் போட்டு பயங்கர ட்ரெண்டாக இருந்தாப்படி ரீசெண்ட் ஒரு இந்த ஐபிஎல் டைமில் பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் எடுத்துட்டாப்படி. ஸோ அவர் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காப்படி. அவர் உள்ளே வராரா இல்லையான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். திவாகர் மாதிரி ஒரு அந்த இன்ஸ்டாவில் செலிப்ரிட்டியாக இருக்கவங்க, இன்ஸ்டாவில் வந்து ஃபேமாக இருக்கவங்க கண்டிப்பாக உள்ளே வருவாங்க ஒருத்தவங்க. அந்த மாதிரி இந்த வாட்டியும் வர போகிறாங்க. அதில் 2-3 பேர் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போதைக்கு ராஜ் பிரியன் பேர் இருக்குது, இன்னும் 2 பேர் இருக்குது. அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் யாருன்னு சொல்லி. ஸோ இப்போ ராஜ் பிரியன் உள்ளே வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்தார்னா ஃபன்னாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியலங்க, எனக்கு பெருசாக தெரியல. ராஜ் பிரியன் வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். காமெடி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ராஜ் பிரியனும் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காப்படி. ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேமா அவர்களுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்குது மக்களே. நான் பார்த்த வரைக்கும் பயங்கரமாக லிட்டரலாக வேறு லெவலில் ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு வந்து லிட்டரலாக ஒரு 150 DM வந்திருக்கும் ப்ரோ. ஏமா வராங்களா ப்ரோ, ஏமா வந்தால் நான் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம் ப்ரோ, அவங்க டாப் 5 வருவாங்க ப்ரோ, அவங்க தான் டைட்டில் வின்னர் ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் ஸ்டோர் மீனா வந்துட்டு எல்லாரோட இதயத்துலேயும் குடியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு. ஸோ ஏமா ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பவரை காட்டுங்க. ஏன்னா நான் பார்த்துட்டு வியந்துட்டேன், என்னடா இவங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப நாளமாக நடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்குது சீரியலில். ஸோ இவங்க வீட்டுக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏமா அவர்களுமே ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க, ஃபைனல் இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோராவோட ஃப்ரெண்டு பார்கவ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அரோராவோட ஃப்ரெண்டு பார்கவ் உள்ளே போகிறான்னு சொல்லி நாம தான் ரிவீல் பண்ணியிருந்தோம். அவருமே ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. இஸ் வெயிட்டிங் ஃபார் த ஃபைனல் இன்டர்வியூ. ஓகேங்களா, அவர் உள்ளே போய் என்ன பண்ண போகிறான்றது எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. ஏன்னா நியூ ஃபேஸு தலைவன் ஒரு படம் பண்ணியிருக்காரு, நிறைய படம். கப்பல் ஃப்ரெண்டில்னு ஒரு படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. தென் ஒரு தெலுங்கு ஃபிலிம் பண்ணியிருக்காரு போல இருக்குது. தென் இந்த பிம்பாம்னு அரோராவோட ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அரோரா உள்ளே இருக்கும்போது நிறைய இன்டர்வியூஸ் கலாட்டாப்பிக்காக நியூஸ்லாம் கொடுத்துருக்காரு அப்படி நிறைய சேனலில். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லி. ஆள் பயங்கரமாக இருக்கார், போட்டு ஒரு அடித்து டாஸ்க்கு நவுத்துனாருன்னா டாஸ்க் பீஸ்ட்னு பேர் வாங்கிடுவார்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பார்கவ் உள்ளே வரதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்கள். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இவர் வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. இப்போயே இவருக்கு டைட்டில் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் சீசனே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. இவருக்கு மேலேயும் எனக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. வேறு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம புவியரசு வந்துட்டு வேறு மாதிரி ஒரு பர்சன் நினைக்கிறேன். ஆஸ் அ பர்சனாலுமே ரொம்ப ஸ்வீட்டு, எங்கே பேசணுமோ அங்கே பேசணும். கரெக்டாக ஆரி இருக்கார் இல்லையா, அவர் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி பர்சன் ப்ரோ அவர் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ எனக்கு கேட்கும்போது அப்படியாடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் உள்ளே போய் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி. அவர் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி தான் நியூஸ் வருது நான் கேட்ட வரைக்கும். அவர் ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டாரு. இஸ் வெயிட்டிங் ஃபார் த ஃபைனல் இன்டர்வியூ. ஸோ எல்லாருக்குமே அந்த ஃபைனல் இன்டர்வியூ நடக்கிறது இன்னும் வெயிட்டிங்கில் தான் இருக்குது. ஏன்னா இந்த August 20 மேலே தான் அவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு அக்ரிமெண்ட்லாம் சைனிங் அதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்க லிஸ்ட்டில் பாதினி குமார், ஸ்ரீதர் மாஸ்டர், ஃபரீனா, ஜனனி அசோக்குமார், ராஜ் பிரியன், ஏமா ராஜ்குமார், பார்கவ், புவியரசு. ஸோ இதில் வந்து யார் உங்களுக்கு ஃபேவரட்டாக தெரியுறாங்க, யார் மேலே பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே ஏமா ராஜ்குமாருக்கும் நம்ம புவியரசுக்கு தான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரியும். எனக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் வரனோடனே ஒரு பயங்கரமான இதாகிடுச்சு. எப்படிப்பா இருக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஸ்ரீதர் மாஸ்டர் உள்ளே வந்தாருன்னா பயங்கரமாக இருக்கும். அவருமே ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சொல்லிட்டோம், இன்ஸ்டாலையும் போஸ்ட் வந்துடும். கண்டிப்பாக லைவ்லையும் நான் கண்டிப்பாக வந்து நிறைய கண்டஸ்டான சொல்ல ட்ரை பண்ணுறேன். இனிமேல் டெய்லியும் வீடியோஸ் வரும் மக்களே. இதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, அப்புறம் விஜய் சித்து வராங்க, மதன் கௌரி வராங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதான் உண்மையா அப்படின்னு கேட்குறீங்க. அது எல்லாமே போய் ஓகேங்களா, எல்லாமே ரூமர்ஸ் தான் நம்ப வேண்டாம். விஜய் சித்து பிளாக்ஸ் எதுக்கு, அவர் விஜய் சித்து எதுக்குங்க வரணும், படம் எடுத்து ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நல்லா பிளாக் போயிட்டுருக்கு, எதுக்கு அவர் வரணும் சொல்லுங்கள். அவர் பாட்டு 6 மில்லியன் அடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு அவங்க பாய்ஸோட. எம்ஜியுமே அதே மாதிரி தான், அவர் சைடில் அவர் பாட்டு போயிட்டுருக்காரு. லாஸ்ட் சீசனுக்கே அவங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்க, எம்ஜி வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி. ஸோ அவங்களாம் வரமாட்டாங்க ஓகேங்களா. ஸோ யார் அப்படி வராங்கன்னு சொன்னாலும் நம்பாதீங்க. ஸோ திஸ் இஸ் த லிஸ்ட். ஸோ டெய்லிக்கும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் யார் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிறாங்க, என்ன நடக்குதுன்றதை அப்டேட்டடாக நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ காமன் மேன் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமாக டாஸ்க் வச்சுருக்காங்கன்றத கேள்விப்பட்டேன். டாஸ்க் செலக்ட் பண்ணவங்களும் ஃபாரின் கண்டஸ்டண்ட்டாக ஒருத்தவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய எல்லா கேட்டகிரிலையும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.